எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன செம்பருத்தி, ஏரியில மீன் பிடிச்சிட்டு வர போல? ஆமாம் கயல், மீன் தான் பிடிச்சிட்டு வர. முழங்கால் வரைக்கும் ஒரே சகதியா இருந்தது. அப்ப நிறைய மீன் மாட்டிருக்குமே, எங்க காட்டு? இந்தா பாரு. நல்லா பெருசா இருக்கே மீனுங்க. அப்ப இன்னைக்கு உன்னோட வீட்ல மீன் குழம்பு தான் போலயே. அதுல என்ன சந்தேகம்? அது என்ன, ஏதோ ஒட்டிட்டு இருக்குது. நத்தையா? இவ்வளோ பெருசா இருக்கு. நத்தையே தான். இதை அடிச்சு தூக்கி தான் போடணும். இத பார்த்தா நம்ம ஊரு நத்தை மாதிரி தெரியலையே. சரியா சொல்ற கயல், இது வெளிநாட்டு நத்தை தான். ஆப்பிரிக்க நத்தைன்னு இதை சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கா நத்தையா? எப்படி இது கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கு? கடல் வழியா வந்திருக்குமோ? அதெல்லாம் இல்ல கயல், எல்லாம் ஆராய்ச்சிக்காக கொண்டு வந்தது தான். இப்போ பல்கி பெருகிடுச்சு. அதுவும் மழைக்காலம் வந்துட்டா அவ்வளவுதான். ஆமா ஆமா, போன மழையில என்னோட வயல்ல நிறைய இருந்துச்சு. அதை அழிக்கிறதே பெரிய பாடா போயிடுச்சு. ஆமாம் கயல், இப்போ இதுவே பெரிய பிரச்சனையா வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்பதான் இதை பத்தின விழிப்புணர்வு கூட்டம் நம்ம ஊர்ல நடக்கிறதா சொன்னாங்க. அங்கதான் இன்னைக்கு சாயங்காலம் போறேன். அப்படியா? அப்ப நானும் வரேன். என்ன செம்பருத்தி, இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க? ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ந மௌலிதரன் அவங்க சொல்றத கவனமா கேட்டுக்க. எந்த சந்தைக்கு போனாலும் மார்க்கெட் போனாலும் நமக்கு கிடைக்கிற முதன்மையான உணவுப் பொருட்கள் மீன், அது இல்லாத நத்தைகள் இருக்கும். நம்ம காலங்காலமாக சாப்பிட்டுட்டு வர நத்தை பார்த்தாலே தெரியும். அது வந்து ஆப்பிள் சைன்னு சொல்லுவோம், இல்லை பச்சை நத்தைன்னு சொல்லுவாங்க, இல்லை வயல் நத்தைன்னு சொல்லுவாங்க. வயல்கள்லையும் வந்து இல்லை நீர் நம்பி ஓரக்கூடிய இடங்களையும் பார்க்கும்போது அதை நம்மளால் அதிகப்படியாக பார்க்க முடியும். ஆனால் காலத்தில் இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் ஜெயன்ட் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க பெருநத்தை. சமீப காலமாக ஊடகங்கள் மக்களில் பார்த்துருக்கலாம். இந்த நத்தையால் வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுது, மனிதர்களுக்கு வந்து நோய் ஏற்படும் வாய்ப்புகள்லாம் உள்ளதுன்னு சொல்லி ஊடகங்களில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி உள்ளே வந்துச்சு, எங்கேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சு, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை அகற்றுதலுக்கு என்னெல்லாம் வழி உண்டு, திரும்ப அதை எப்படி மேலாண்மை பண்ணுறதுன்ற முறைகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்க பெருநத்தை, ஸோ அதோட அறிவியல் பேர் பார்த்தீங்கன்னா லிசகாட்டினா ஃபியூலிகா. இது வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளான மொசாம்பிக்கு, டான்சானியா, கென்யா, சொமாலியா, ஸோ இந்த நாடுகள், இதை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரை தீவுகள், இந்த இடத்த பூர்வீகமாக கொண்டது. இது எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சில வகையான காரணங்களால் வந்திருக்கு. ஒன்று, ஆராய்ச்சியாளர்கள் நத்தைகளை சார்ந்து ஆராய்ச்சி பண்ணவங்க நம்ம கான்காலஜின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நத்தைகளை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நத்தைகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக சேகரித்து வருவாங்க. அப்படி சேகரிக்கப்பட்ட ஒரு சில மாதிரிகளில் வந்து சிலது தப்பி போனதாகவும் நமக்கு தகவல் உண்டு. முதல் பதிவு எங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கல்கட்டாவில் 1847 அதோட முதல் பதிவை பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேய ஆராய்ச்சியாளர். அவர் நத்தைகளை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர். அவர் கிளம்பும்போது அவரோட தோட்டத்தில் 2 நத்தைகளை விட்டுட்டு போகிறார். ஸோ அதுதான் இந்தியாவில் செய்யப்பட்ட முதல் பதிவு. ஸோ அது பெருகி இன்றைக்கி நம்ம நாடு ஃபுல்லாக பரவிடுச்சு. இன்றைக்கி இதோட பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா, நம்ம இன்றைக்கி இயற்கையாக புல்வெளிகள் எங்கே இருக்கோ, இல்லை செடி கொடிகள் எங்கே இருக்கோ, எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும். நகர்ப்புறமாகட்டும் இல்லை வந்து கிராமப்புறங்களாகட்டும் அவ்வளோ அதிகமாக பரவிடுச்சு. ஸோ இதோட இயற்கை தன்மை என்ன? இந்த நத்தைகள் வந்து பார்க்கும்போது அது வந்து முக்கியமான தாவர உண்ணிகள், தாவரத்தை மட்டுமே உண்டு வாழக்கூடிய உண்ணிகள். சில பிறந்து வளரக்கூடிய சிறு நத்தைகள் அவங்க வந்து மக்கும் மற்றும் அழுகும் பொருட்களை சாப்பிடுவாங்க. இதே பெரிய நத்தைகள் வந்து முக்கியமாக தாவரங்களை மட்டும்தான் உட்கொள்ளும். தாவரங்கள்னு பார்க்கும்போது உணவு பயிர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கலைச்செடிகளாக இருக்கட்டும், பணப்பயிர்களாக இருக்கட்டும், விவசாயத்தில் பயிரிடக்கூடிய உணவு செடிகள், காய்கறிகள், பணப்பயிர்கள் எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய தன்மை பெற்றது இந்த ஆப்பிரிக்க பெருநத்தைகள். அப்படி பார்க்கும்போது பூசணி, வெள்ளரி, வாழை, பப்பாளி, கத்திரிக்காய், இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறி செடிகள் ஆரம்பித்து
வாழை மரங்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஆப்பிரிக்க பெருநத்தைகள். இவங்க வந்து முக்கியமாக மழைக்காலங்களில் அதிகமாக பரவுறாங்க. எப்படின்னு பார்க்கும்போது மழை பெஞ்சு வெள்ளங்கள் நீர் ஓட ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ நீரோட்டம் அதிகமாகும் போது அந்த நீரோட்டம் வழியாக இவங்க வந்து அதிக பரவல் தன்மையை பெற்று அதிக இடத்துக்கு பரவுறாங்க. அது போக விவசாயத்தில் விளையக்கூடிய பொருட்கள் அவங்க ஒட்டி இருக்கும்போது அதை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு விவசாய பொருட்களை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகும்போது அது மூலயமாவும் பரவுறாங்க இந்த நத்தைகள். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்க்கும்போது பரவலுக்கு முக்கியமான தேவை வந்து இனப்பெருக்கம். இயற்கையாகவே வந்து நம்ம சொல்லுவோம் அந்நிய நாட்டு உயிரினங்கள் நம்ம நாட்டுக்கு வந்துச்சுன்னா அது வந்து முக்கால்வாசி இறந்துரும், சிலது மட்டும் தப்பிக்கும். அதாவது வெளிநாட்டு உயிரினங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வரும்போது நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சுக்கிட்டு இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய தன்மையை பெறுது இல்லையா? அதுதான் வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்ல போனால் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் சொல்லுவோம். அந்த இன்வேசிவ்னஸ் அப்படின்றது நம்ம நாட்டு தட்பவெப்ப நிலையை ஏற்ப தன்னை தகவமைச்சுக்கிட்டு இங்கே இனப்பெருக்கம் செஞ்சு வாழ ஆரம்பிக்கிறது இல்லையா? அதுதான் இன்வேசிவ்னஸ் சொல்லுவோம். ஸோ அந்த இன்வேசிவ் ஆகக்கூடிய வகையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான வகை. உலகளாவே இன்னைக்கு பிரச்சனையாக இந்த ஆப்பிரிக்க பெருநத்தைகள்ன்றது பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகள் இந்த நத்தைன்றது வந்து பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிட்டு இருக்கு. இதை எப்படி வந்து மேலாண்மை செஞ்சு வெளியேற்றணும் அப்படின்றது பல இடத்துல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பரவல் தன்மை பெறதுக்கு முக்கியமாக அது இனப்பெருக்கம் பண்ணணும். இந்த ஆப்பிரிக்க பெருநத்தையின் இனப்பெருக்க முறையில் வந்து பார்த்தோம்னா நம்ம இதுங்க வந்து ஹெர்மப்படைன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை பெற்றது. ஆணோட இனப்பெருக்க உறுப்பும் பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பும் ரெண்டு ஒரே நத்தைக்குள்ள இருக்கும். இந்த தன்மை பெற்றதுனால ஒரு நத்தை இருந்தாலே தன்னோட தொகையை அதுங்களால இனவிருத்தி பண்ணிக்க முடியும். சாதாரணமாக எல்லா நேரமும் இந்த உக்தியை பயன்படுத்தாது. மாறாக ஒரு நத்தையில் வரக்கூடிய ஆண் உயிரணுக்களையும் இன்னொரு நத்தையில் வரக்கூடிய பெண் உயிரணுக்களையும் மாற்றி அவங்க பயன்படுத்தி கருத்தெடுத்தல் செய்வாங்க. ஸோ இந்த வகையான இனப்பெருக்க முறையில் இந்த நத்தைகள் ஈடுபடுறதுனால அவங்களால சுலபமாக ஒரு இடத்தை ஆக்கிரமித்து தங்களோட பாப்புலேஷனை அதிகரிக்க முடியுது. ஸோ இதனால தான் வந்து இன்றைக்கி ஒரு ஆப்பிரிக்காவில் என்னதான் அதோட பூர்வீகமாக இருந்தாலும் இன்றைக்கி உலகத்தில் பல்வேறு நாடுகளில் தன்னோட கூட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஊடுருவல் தன்மையை பெற்றது. ஊடுருவல் தன்மைக்கு ஏற்ற ஒரு இந்த இனப்பெருக்க முறைன்றது வந்து அதுங்களுக்கு சாதகமாக அமையுது. ஸோ இதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உயிரினம் அந்த உயிரினம் இயற்கையாகவே கட்டுப்படும் அப்படின்னா அதை உட்கொள்கிற உண்ணிகள் இருக்கணும். அதாவது பிடேட்டர்னு சொல்லுவோம். அந்த உண்ணிகள் வந்து அதோட இயற்கையான வாழ்விடத்தில் உண்டு. சில பாம்புகளும் சில பெரிய நத்தைகளும் அந்த ஆப்பிரிக்க பெருநத்தைன்னு சொல்லக்கூடிய உயிரினத்தை சாப்பிடும். நம்ம நாட்டிலேயோ இல்லை ஊடுருவி போன மற்ற நாடுகள்லையோ இந்த நத்தைகளை சாப்பிடக்கூடிய உண்ணிகள்ன்றது கிடையாது, இல்லை. ஸோ அதனால் இதுங்களை வந்து சாப்பிட்ற இதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவோ எண்ணிக்கையை குறைக்கவோ எந்த ஒரு உயிரினமும் கிடையாமல் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் பெரிய கொஷமாக இருக்குது. இதோட எண்ணிக்கையை எப்படி கட்டுப்படுத்துறது? இது நம்மளால தான் இது பரவச்சு. ஸோ இதை நம்ம தான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ எப்படி கட்டுப்படுத்தலாம்? கட்டுப்படுத்தல் அப்படிங்கும்போது கையால் சேகரித்து அதை அகற்றுதல், அப்புறம் மண்ணை வந்து ஆழமாக உழணும். ஸோ மழைக்காலங்களில் இது வேகமாக பரவுன்னு பார்த்தோம். வெயில் காலங்களில் இது என்ன பண்ணும் அப்படின்னா வெயில் தாக்கத்தில் தப்பிக்கவும் வறட்சியை தாக்குப்பிடிக்கவும் மண்ணுக்கடியவும் சில நிழல் பகுதி அதிகமாக இருக்கிற இடத்துலையும் ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி ஏஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து வெயில் காலங்களில் வறட்சியிலிருந்து தன்னை பாதுகாக்க உறைவு நிலைக்கு போகிற சொல்லுவாங்க. தட் இஸ் கால் ஏஸ்டிவேஷன் சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி நிலையில் வெயில் காலங்களில் அடைஞ்சிருக்கும். அந்த இடத்த அடைஞ்சிருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சி நம்ம அகற்றுதல் செய்யலாம். கையால் சேகரித்து நம்ம அதை கொள்ளலாம். இது ரசாயன முறைகளை கட்டுப்பாடு. அதாவது பூச்சிக்கொல்லிகள் இருக்குது. சில வகையான இன்செக்டிசைடு மொலசிசைடுன்னு சொல்லுவாங்க. அதை நத்தைகளை மட்டுமே கொள்ளக்கூடிய சில ரசாயனங்கள் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தினால நம்மளோட நீர்நிலைகளில் வர இயற்கையான நத்தைகளும் சேர்ந்து பாதிக்கப்படுகின்றன. அது உகந்த ஒரு முறையாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நம்ம மேனுவலாக சொல்லக்கூடிய நம்மளால் கையால் சேகரித்து அகற்றதும் இல்லை ஆழமாக மண்ணை வந்து கிளறி விட்டு இல்லை அது சேர்ந்திருக்கக்கூடிய அக்ரிகேட்டிங் பிளேஸ் சொல்லுவாங்க. அதை சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால வெளிப்படுத்துறதுனாலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்று அதனோட விருப்பப்பட்ட உணவுகள் இருக்கு இல்லையா? அந்த உணவு செடிகளை ஒரு இடத்துல பயிர்றதுனால அதுங்களை ஒரு இடத்துக்கு ஒன்று சேர்க்க முடியும். அந்த ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு அந்த சேர்ந்த குழுக்களை நம்மளால் ஈஸியாக அகற்ற முடியும். ட்ராப்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து கூட்டு முயற்சி. ஸோ ஒரு இடத்துல இருக்குது, ஒரு கிராமத்துலேயோ இல்லை வந்து ஒரு நகர்ப்புறங்களில் ஒரு பூங்காலையோ அதிகப்படியாக தெரிவிக்கிறா அந்த இடத்த பயன்படுத்தக்கூடிய மக்களோ அந்த இடத்துல விவசாயம் செய்யக்கூடிய மக்களோ இல்லை அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களோ கூட்டு முயற்சி கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதை எல்லாரும் சேர்ந்து அடிக்கடி நம்ம இந்த நத்தைகளை அகற்றி அதுங்களை அப்புறப்படுத்துறது மூலமா இதோட எண்ணிக்கையை வெகுவாரியாக கட்டுப்படுத்த முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எந்த உயிரினமும் மனித பயன்பாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அதோட எண்ணிக்கைன்றது ஆட்டோமேட்டிக் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாமல் தானாகவே பெருகி வர அந்த நத்தைகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது மனித பயன்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தேடும்போது இதில் சில வகையான பயன்பாடுகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்ன பயன்பாடுகள் அப்படின்னா வந்து ஆப்பிரிக்காலேயே சில மக்கள் வந்து இது உணவாக பயன்படுத்துகிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம நாட்டு மக்களுக்கான உணவு முறையில் சேர்க்கப்படுமா இல்லை வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்றது நம்ம பயன்படுத்தி பார்க்கும்போது தான் தெரியும். அது ஒன்று. சிலது இந்த நத்தைகள் வந்து நகரும் போது நம்மளால் கவனிக்க முடியும். ஒரு வகையான திரவத்தை வெளியேற்றிட்டே வெளியே போகும். அது ஈஸியாக நகர்றதுக்காக அந்த ஃப்ரிக்ஷன்றத உராய்வு தன்மையை குறைக்கிறதுக்காக அந்த திரவத்தை வெளியேற்றுவாங்க. ஸோ அந்த திரவத்தில் சில வகையான மூலக்கூறுகள் இருக்குது. அந்த மூலக்கூறுகள் சில மருத்துவ பயன்கள் பெற்றதுன்னு சில ஆய்வுகள் சொல்கிறாங்க. ஸோ அதை பயன்படுத்தவும் முடியும் நம்மளால் இந்த நத்தைகளை சேகரித்து அதிலிருந்து வரக்கூடிய திரவத்தை சேகரிக்கும் போது. ஸோ அது போக அதோட ஓடுகள். ஸோ அதோட ஓடுகள் வந்து கால்சியம் கார்பனேட்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு மூலக்கூறால் உருவாக்கப்பட்டது. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு மீன்களுக்காகட்டும் பண்ணை கோழிகளுக்காகட்டும் கோழிகள்னால் முட்டை இடுறதுக்கு வந்து முக்கியமான தேவை இந்த கால்சியம் கார்பனேட். ஸோ அதுகளுக்கு தேவையாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம மற்ற பயன்பாடுகளுக்கு தேவையான சுண்ணாம்புக்கான ஒரு ரா மெட்டீரியல் மூலப்பொருளாக இதை பயன்படுத்த முடியும் இந்த நத்தைகளோட ஓடுகளை.
இதை நம்ம செய்யும்போது இயற்கை இடங்களில் இதோட எண்ணிக்கை குறையும்ன்றது ஆப்வியஸ்லி இது உண்மைதான். இதை மேற்கொள்ளும் போது மக்கள் வந்து திரும்பவும் இந்த முறைகளை பயன்படுத்தி திரும்ப வளர்க்காம நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதோட எண்ணிக்கை கட்டுப்படுத்த முடியாமல் போச்சு அப்படின்னா இது ஏற்படுகிற முக்கியமான பாதிப்பு விவசாயம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆறுகளில் பார்க்குறோம், இந்த டேங்க் கிளீனர்னு சொல்லக்கூடிய மீன்கள் வந்தோட பாதிப்பு எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதோட எண்ணிக்கை கட்டுப்படுத்தலை அப்படின்னா விவசாய வயல்குள்ளேயோ இல்லை வந்து மற்ற இடங்கள்லையோ முக்கியமான செடிகளோ பயிர்களோ இருக்கக்கூடிய இடத்துல இதுங்க உள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். நாளைக்கு நம்மளோட உணவு பயிர்களான காய்கறி செடிகளாகட்டும் இல்லை பணப்பயிர்களான வாழை தென்னை அந்த மாதிரி இடங்களுக்கு இது உள்ளே போகும்போதும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அந்த நிலை அடையிறதுக்கு முன்னாடியே இதுங்களோட எண்ணிக்கையை குறைச்சி நம்மளுடைய சூழ்நிலையும் சுற்றுப்புறத்தையும் கண்டிப்பாக பாதுகாக்க வேணும். நம்ம மனித தவறால் உள்ள வந்து இந்த அளவுக்கு இயற்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நத்தைகளை நம்ம கண்டிப்பாக அகற்றியே ஆகணும். முடிவாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இது வந்து நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு இனமே இல்லை, இது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அந்நிய உயிரினம். நம்ம நாட்டில் இது வந்து இன்னைக்கு பரவி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து மிகப்பெரிய சூழலியல் மாசுபாடுக்கும் சூழலியல் பாதிப்புக்கும் ஏற்படுத்துன்றது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ அதை நம்ம பாதுகாக்கணும், இல்லை தடுக்கணும், இல்லை மேலாண்மை செய்யணும். அப்படிங்கும்போது இந்த நத்தைகளை நம்ம எங்கே பார்த்தாலும் அதை அகற்றுதல், இல்லை வந்து அதை நீக்குதல், இல்லைன்னா வந்து அதை அழித்தல்ன்றது முக்கியமான ஒரு கடமையாக நம்ம செஞ்சே ஆகணும். ஸோ நத்தைகள் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம ஊரில் நம்ம நாட்டு நத்தைகளும் இருக்குது, நம்ம ஊருக்கு சொந்தமான நத்தைகளும் இருக்குது, இந்த ஆப்பிரிக்க நத்தைகளும் இருக்குது. ஆப்பிரிக்க நத்தைகள் பார்க்கும்போது அவங்க வந்து வெளிர் சிவப்புலேருந்து அடர் சிவப்பு இல்லை இந்த ப்ரௌன் கலர் வரைக்கும் கூடிய கலரில் இருப்பாங்க. அதோட சைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஆப்பிரிக்க பெரிய நத்தை தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. இந்த ஆப்பிரிக்க பெரிய நத்தைகள் உலகத்தில் இருக்க நத்தைகளே பெருசாக வளரக்கூடிய நத்தைகள்னு சொல்கிறாங்க. அதோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் 3/4 அடி வரைக்கும் அதோட கூடிய தன்மை பெற்றது. நம்ம ஊர் நத்தைகள் நம்ம உணவில் சாப்பிடக்கூடிய வயல் நத்தைகள் சொல்லுவோம். மழைக்காலங்களில் நம்மளால் பார்க்க முடியும். வயல்வெளிகளையும் நீர்நிலைகளையும் உருண்டையாக இருக்கும், உருண்டையாக பச்சை கலரில் இருக்கும், அதிகபட்சம் பச்சை நிறத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த நத்தைகள் வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்தி வரும். நம்மளுடைய சூழலியல் சமன் செய்கிற பங்குக்கும் இல்லை வந்து நம்மளுடைய இயற்கை நீர்நிலைகளை பாதுகாக்கிறதும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சூழலில் சார்ந்த செயல்களை செய்கிறதுல நம்ம நத்தைகள் வந்து மிகப்பெரிய பங்காற்றுது. ஆனால் இந்த நத்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த ஆப்பிரிக்க பெருநத்தைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பிரிக்கன் ஜெயின் ஸ்னேல் மிகப்பெரிய தொந்தரவு ஏற்படுத்தி வருது. முக்கியமாக அது 2 நத்தைகளும் ஒரே மாதிரி உணவு தான் உட்கொள்ளும். நாட்டு நத்தைகளும் மக்கும் பொருள்களும் சாப்பிடும், தாவரத்தையும் சாப்பிடும். இந்த ஆப்பிரிக்க பெருநத்தையும் அதே உணவை தான் உட்கொள்ளும். அப்போது இந்த நத்தையோட எண்ணிக்கை பெருகிறதுனால நம்ம நத்தையோட உணவுக்கு பெரும் போட்டியாகவும் இல்லை தட்டுப்பாடும் ஏற்படும். அப்படிங்கும்போது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த உயிரினத்துக்கு வந்து அதிக திறன் இருக்கோ அவங்க தான் உணவை சீக்கிரம் உட்கொண்டு வளர்ந்து பெருக ஆரம்பிப்பாங்க. நம்ம நாட்டு நத்தைகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நிலையை நம்ம தவிர்க்கணும். நாட்டு நத்தைகள் பார்க்கும்போது நம்ம ஊரில் நிறைய நாட்டு நத்தை வகைகள் இருக்குது. ஓடு உள்ளது இருக்குது, ஓடு இல்லாதது இருக்குது. ஸோ பார்த்தாலே நமக்கு தெரியும். சில இடத்துல வந்து அட்டைன்னு தப்பாக கூட சொல்லுவாங்க. கருப்பாக நம்ம நார்மலாக ஊர்ந்து வந்துட்டு இருக்கும், அதுக்கு ஓடு இருக்காது. நத்தைகள் 2 வகை இருக்குது, ஓடு இருக்க நத்தை இருக்குது, ஓடு இல்லாத நத்தை இருக்குது. ஆப்பிரிக்க பெருநத்தை ஒரே வகை தான். இந்த ஆப்பிரிக்க பெருநத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கான சுலபமான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீளமாக கோன் ஷேப்பில் இருக்கும். நம்ம நாட்டு நத்தை பச்சை நேரத்தில் உண்மையான வடிவத்தில் இருக்கும். ஆப்பிரிக்க பெருநத்தை அப்படிங்கும்போது கோன் ஷேப்பில் வெளிர் சிவப்புலேருந்து ஆரம்பித்து அடர் சிவப்பு நிறம் வரைக்கும் கொண்டுள்ளதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை பார்க்கும்போது பயிர்களை சேதம் விளைவிக்கிறது, நம்ம நாட்டு நத்தைகளோட இனப்பெருக்கமோ இல்லை அதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது, இது இல்லாமல் மனிதர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது. என்னென்னு பார்க்கும்போது இந்த நத்தைகள் வந்து ரேட் லங்வாம் சொல்லுவாங்க, எலிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி புழு வகைகள். இந்த புழு வகை இந்த நத்தைகளில் ஒரு கேரியர், அதாவது இந்த நத்தைகள் வந்து அந்த புழு வகைக்கு ஒரு கேரியராக இல்லை வெக்டராக பயன்படுத்த சொல்லுவாங்க, அது கடத்தைன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இப்போ இந்த நத்தைகளில் சில நேரங்களில் பார்க்கும்போது பெரும்பாலாக இருக்க வாய்ப்பில்லை, பட் சில நேரங்களில் இந்த நத்தைகள் இந்த ரேட் லங்வாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிகளில் வாழக்கூடிய ஒரு பாராசிட்டிக் வார்ம், ஒட்டுண்ணி புழுக்கள்னு சொல்லுவோம், அந்த புழுக்களை தாங்கி நிற்கும். ஸோ இந்த நத்தைகளை இப்போ நம்ம உணவாக பயன்படுத்தும் போது இந்த நத்தை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய உணவு பொருட்களை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது நம்ம வந்து சரியாக வேக வைக்கலையோ இல்லை சரியாக ப்ராசஸ் பண்ணலனாலும் இந்த புழுக்கள்னால, இந்த ரேட் லங்வாம் சொல்லக்கூடிய இந்த ஒட்டுண்ணினால நமக்கு மூளை காய்ச்சல் போன்ற நோய்களுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது முக்கியமாக ஜூனோடிக் டிசீஸ் சொல்லுவாங்க, அதாவது மற்ற உயிரினங்கள்லேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய டிசீஸ் நோய்களை வந்து ஜூனோசஸ் சொல்லுவோம், இல்லை ஜூனோடிக் டிசீஸ் சொல்லுவோம். அதுக்கான முக்கியமான வாய்ப்பு இந்த ஒட்டுண்ணிகளை வந்து இந்த ஆப்பிரிக்க பெருநத்தை கொண்டுள்ளது. ஸோ இதெல்லாம் தடுக்கும் அப்படிங்கும்போது நம்ம இதோட எண்ணிக்கை குறைச்சாகணும், இதோட பரவலை கட்டுப்படுத்தி ஆகணும். ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ந. மௌலிதரன் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது செம்பருத்தி. யாரோ கொண்டு வந்து விட்டதுக்கு இன்னைக்கு நாம பிரச்சனையை அனுபவிக்கிறோமே. சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் தனிநபரோ ஒரு நாடோ யாரு சின்ன தப்பு செஞ்சாலும் அது ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் பாதிக்கும். சரியா சொன்ன. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உள்ளூர் சூழலையாச்சும் பார்த்துக்குவோம். அதுதான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம எதிர்கால சந்ததிக்கும் நல்லது.
தென்னம்புள்ளைங்க தித்திக்கும் பழ வகைங்க ஆடு மாடுங்க கோழி முயலுங்க தீவன புல்லு வகைங்க பணப்பயிர் வகை பயிர் பயிரிட மீன் தெனு உற்பத்தியும் தொடங்கிட ஒன்னா சேர்ந்து வளர்ப்பதுதான் ஒருங்கிணைந்த பண்ணையுமாம் வசந்த காலம் வந்தாச்சு வளையலும் நாம் ஒன்னாச்சு ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணி ஒசந்தாச்சு வாழ்க்கை ஒசந்தாச்சு இரவை நில விவசாயி கறவ மாட்ட வளர்க்கலாம் மானவாரி நிலம் இருந்தா மந்த ஆட்ட வளர்க்கலாம் நீர்பிடிப்பு நிறைஞ்சிருந்தா குளவெட்டி மீன் வளர்க்கலாம் நீர்பிடிப்பு நிறைஞ்சிருந்தா குளவெட்டி மீன் வளர்க்கலாம் பட்டு நூல் உற்பத்திக்கு பட்டு புழுக்களும் வளர்க்கலாம் பட்டு புழுக்களும் வளர்க்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒருங்கிணைந்த பண்ணையம் வசந்த காலம் வந்தாச்சு வளையலும் நாம் பொன்னாச்சு ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணி ஒசந்தாச்சு வாழ்க்கை ஒசந்தாச்சு கொல்லையிலே உடுபயிரா பசுந்தீவனம் பயிரிடலாம் புளிய மரம் வேப்ப மரம் தேக்கு நெல்லி வளர்க்கலாம் எல்லையிலே சப்போட்டாவும் முருங்கை மரமும் வளர்க்கலாம் எல்லையிலே சப்போட்டாவும் முருங்கை மரமும் வளர்க்கலாம் மாமரம் கொய்யா மாமரம் கொய்யா மரம் சவுக்கு மரங்கள் வளர்க்கலாம் சவுக்கு மரங்கள் வளர்க்கலாம் பருத்தி உளுந்து வாழையும் நாம் பக்குவமாக பயிரிடலாம் நிலக்கடலை மக்காச்சோளம் கட்டாம் பயிரும் விதைக்கலாம் உருளை கிழங்கு வகை சூரியகாந்தியம் விதைக்கலாம் உருளை கிழங்கு வகை சூரியகாந்தியம் விதைக்கலாம் கம்பு பயிர் நடவு செய்து கம்பு பயிர் நடவு செய்து கட்டுக்கட்ட பணம் பெருக்கலாம் கட்டுக்கட்ட பணம் பெருக்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒருங்கிணைந்த பண்ணையம் வசந்த காலம் வந்தாச்சு வளையலும் தான் பொன்னாச்சு ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணி ஒசந்தாச்சு வாழ்க்கை ஒசந்தாச்சு வேளாண் திட்டங்கள். டிஜிட்டல் வேளாண் இயக்கம். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் வேளாண்மையானது மக்கள் தொகையில் பாதி அளவிற்கு வாழ்வாதாரத்தை வழங்குவது மட்டுமல்லாமல் தேசிய உணவு பாதுகாப்பிற்கும் அச்சாணியாக விளங்குகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தீவிரமாக பணியாற்றும் இந்த தருணத்தில் நவீன வேளாண்மையை முன்னிறுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகும். டிஜிட்டல் வேளாண் இயக்கம் என்பது டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயத்துறையை நவீனமயமாக்கவும் வெற்றிகரமாக்கவும் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சியாகும். செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் விவசாயிகளை தகவல் அறிந்த முறையில் முடிவுகளை எடுக்க உதவி புரிகிறது. இதற்காக செயற்கை நுண்ணறிவு, IoT, பிளாக் செயின், ட்ரோன்கள் மற்றும் தரவு பகுப்பாய்வு ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. அதிகரித்து வரும் உணவு தேவைகள், காலநிலை சவால்கள் மற்றும் வளங்களை மேம்படுத்துவதன் தேவை ஆகியவற்றிற்கான ஒரு எதிர்கால வாய்ப்பாக டிஜிட்டல் முறை விவசாயம் கருதப்படுகிறது. டிஜிட்டல் வேளாண்மை என்பது பண்ணை உற்பத்தி திறன், சந்தை அணுகல் மற்றும் ஒட்டுமொத்த விவசாய செயல்திறனை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை குறிக்கிறது. தண்ணீர், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் போன்ற உள்ளீடுகளை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் துல்லிய வேளாண்மை சாத்தியமாகி உள்ளது. நிகழ்நேர வானிலை,
மற்றும் மண் தரவுகளின் அடிப்படையில் தானியங்கி நீர்ப்பாசனம் செய்யும் ஸ்மார்ட் பாசன அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் நீர் மேலாண்மை எளிதாக இருக்கிறது. பயிர்கள் மற்றும் மண் நிலையை தொலைவில் இருந்தே கண்காணிக்க ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் உதவுகின்றன. மேலும் விநியோக சங்கிலியில் வெளிப்படைத்தன்மை மற்றும் கண்டறியும் நன்மையை உறுதி செய்ய தற்போது பிளாக் செயின் தொழில்நுட்பத்தின் பயன்பாடும் உயர்ந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவானது விவசாயத்தில் பயன்படுத்துவதை இந்த இயக்கம் ஊக்குவிக்கிறது. பட அமைப்புகளை பயன்படுத்தி பூச்சி மற்றும் நோய் கண்டறிதல், சிறந்த பயிர் திட்டமிடலுக்கான மகசூல் கணிப்பு மாதிரிகளை உருவாக்குதல், மேம்பட்ட தர கட்டுப்பாட்டிற்காக தானியங்கி பயிர் வரிசைப்படுத்தல் மற்றும் தரப்படுத்தல் போன்றவற்றில் AI பயன்படுத்தப்பட்டு வருகிறது. டிஜிட்டல் வேளாண் இயக்கத்தில் ஸ்மார்ட் விவசாய நடைமுறைகளை செயல்படுத்த IoT சென்சார் கருவிகள் பெருமளவு பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்து அளவு கண்காணித்தல், செயல்திறனை மேம்படுத்துதல், கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை கண்காணித்தல் போன்ற செயல்முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயி நுகர்வோர் நேரடி பரிவர்த்தனைகள் செய்யவும், வேளாண் சந்தைகளில் நியாயமான விலை நிர்ணயம் மற்றும் மோசடி தடுப்பு போன்றவற்றில் பிளாக் செயின் தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இது வெளிப்படையான விநியோக சங்கிலியை உறுதி செய்கிறது. பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிவதற்காக வான்வழி பயிர் கண்காணிப்பிற்கு ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் ஆகியவை உதவுகின்றன. மேலும் ரசாயன பயன்பாட்டை குறைத்து துல்லியமான பூச்சிக்கொல்லி தெளிப்பிற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறந்த திட்டமிடலுக்கான மகசூல் மதிப்பீடு மற்றும் வானிலை முன்னறிவிப்புகள் இதன் மூலம் சாத்தியமாகின்றன. வேளாண் சார்ந்த தரவு மேலாண்மை இந்த இயக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். பயிர் தேர்வு மற்றும் வள மேலாண்மைக்கான தரவு சார்ந்த முடிவெடுத்தலில் இது பங்களிக்கிறது. தீவிர வானிலை மற்றும் பூச்சி தாக்குதல்களை முன்கணிப்பு செய்து பகுப்பாய்வு செய்வதன் மூலம் பெரும் சேதம் தவிர்க்கப்படும். அக்ரிஸ்டாக் என்ற ஒருங்கிணைந்த விவசாய தரவு தளத்தை அரசு உருவாக்கியுள்ளது. இதில் விவசாயிகள் மற்றும் நிலப்பதிவுகளின் செயல்படுத்தப்பட்ட தரவுகள், மண் மற்றும் காலநிலை தரவுகளின் அடிப்படையில் தனிப்பயனாக்கப்பட்ட விவசாய ஆலோசனைகள், மானியங்கள், கடன் மற்றும் காப்பீடு ஆகியவற்றை எளிதாக அணுக முடியும். நாம் விவசாயிகளுக்கான டிஜிட்டல் சந்தையின் மூலம் இடைத்தரகர்கள் இல்லாத நேரடி விற்பனை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. கிசான் அழைப்பு மையங்கள் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு 24 மணி நேரமும் தீர்வுகளை வழங்கி வருகிறது. விவசாயத்தின் அனைத்து அம்சங்களையும் டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் இவ்வியக்கம் சிறந்த உற்பத்தி திறன், குறைக்கப்பட்ட செலவுகள் மற்றும் மேம்பட்ட சந்தை அணுகலை உறுதி செய்கிறது. ஒரு பாடல் பிறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பசியில்லாமல் வாழ்ந்திடவே புது வாசல் திறந்தது. பசியில்லாமல் வாழ்ந்திடவே புது வாசல் திறந்தது. புது வாசல் திறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. தந்தானே 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 தந்தனா ஏ தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா துந்து
உழவுத் தொழிலின் பாடலுக்கே இங்கு நெசவுத் தறிகள் தாளமிடும். உழவுத் தொழிலின் பாடலுக்கே இங்கு நெசவுத் தறிகள் தாளமிடும். பலவகை தொழிலும் வாயசைக்க எங்கள் பாரத அரசே இசையமைக்கும். பலவகை தொழிலும் வாயசைக்க எங்கள் பாரத அரசே இசையமைக்கும். எங்கள் பாரத அரசே இசையமைக்கும். பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனனா ஏ தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனனா தொழில்வளம் சீரக்க யாவருமே இங்கு தோள் கொடுத்திடுவோம் வாருங்கள். தொழில்வளம் சீரக்க யாவருமே இங்கு தோள் கொடுத்திடுவோம் வாருங்கள். எழில்மயமாகும் எதிர்காலம் அதை இன்றே உரக்க கூறுங்கள். எளிமயமாகும் எதிர்காலம் அதை இன்றே உரக்க கூறுங்கள். அதை இன்றே உரக்க கூறுங்கள். பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பசியில்லாமல் வாழ்ந்திடவே புது வாசல் திறந்தது. புது வாசல் திறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பாடல் பிறந்தது. பாடல் பிறந்தது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ் முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.